விஆர்எஸ்ஏ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் 22 சிஎஸ்கே வஸ் கேகேஆர் மேட்ச் நேற்று எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்தது. இது சென்னையோட ஹோம் கிரவுண்ட், சென்னையோட கோட்டைன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நேற்று மேட்ச் அமைஞ்சது. சிஎஸ்கே ஃபேனுக்கு நல்ல விருந்து காத்திருந்தது. விருந்தை என்ஜாய் பண்ணாங்க, எல்லாம் சீரப் பண்ணாங்க, ஜாலியாக வீட்டுக்கு திரும்பியும் போனாங்க. சிஎஸ்கே டாஸை வின் பண்ணாங்க, சூஸ் டு போல் செலக்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு டிசிஷன் தான் சொல்லணும். ஏன்னா போலிங் ஸ்ட்ராங்காக இல்லை. ரெண்டாவது அது போலிங் ட்ராக், அது சென்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு போலிங் பிச்சாக இருந்தது. பேட்டிங் ஆட வந்தாங்க. ஃபஸ்ட்டு சால்ட் வந்தார். சால்ட்டை நல்லா கரைச்சி அமிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகிட்டு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சுனில் நாராயணன் அப்படியே ஒரு 4-5 ஷாட்டு தடவி அடித்தார். அவரும் 27 ரன்னுக்கு பார்சல் பண்ணி அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சையாஸ் ஐயர் வந்தார், 34 ரன்னு. வன்சி 24 ரன் எடுத்தார். எடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்கோர் போராடி தான் எடுத்தாங்கன்னு சொல்ல வேணும். 137 ரன் எடுத்தாங்க அந்த பிச்சில். இது சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 137 ரன்னுன்றது அந்த பிச்சில் ஈஸியாக ரீச் பண்ணுற ஸ்கோர் தான் சொல்லணும். ஒரு டஃப்பான டார்கெட் கிடையாது. ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெகுலராக யார்னஸ் ரிங்கு சிங் நேற்று கேகேஆரில் நல்லா விளையாடல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பெருசாக நம்பியிருந்த ரசூலும் நல்லா ஆடல. 2-3 பேர் தான் ஆடினாங்க. வேறு யாருமே வெங்கடேஷ் ஐயர் சரியாக ஆடல. சிஎஸ்கே போலிங் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு கம்பேக் தான் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு நாக்கு. ஜடேஜா 3 விக்கெட் எடுத்தார். ஃபார்ம்லேயே இல்லாத இருந்தார். ஜடேஜாவை விக்கெட் எடுக்கல, போலிங் சரியாக போடல. அதனால சிஎஸ்கே ஒரு பின்னாடிவாக இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு போலிங் சைடும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது சிஎஸ்கேக்கு. ஜடேஜா 3 விக்கெட் எடுத்தார். 18 ரன் தான் கொடுத்தாரு. தேஷ்பாண்டே 3 விக்கெட் எடுத்தார். நல்ல ஒரு பவுலிங் போட்டார். நல்ல ஒரு விக்கெட் எடுத்தார். முஸ்தரஃப் ரஹ்மானும் 2 விக்கெட் எடுத்தார். நேற்று போலிங் சைடும் சிஎஸ்கே கொஞ்சம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால கேகேஆர் ரன் குவிக்க முடியாத ஒரு 137க்கு 9 விக்கெட்டுக்கு சுட்டி விட்டாங்க. சிஎஸ்கே பேட்டிங் ஆட வந்தாங்க. ருத்ராஜ் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் தான் சொல்லணும். ருத்ராஜ் 67 எடுத்தார். கடைசி வரைக்கும் அவர் ஆட்டம் இழுக்காத இருந்தார். ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லலாம். சிவம் தூபே வந்தார். தூபே எப்பயும் போல் சிக்ஸர் பறக்க விட்டார். க்ரௌடுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு சிக்ஸர் இருந்தது. ஆனால் அவர் லாங் ஆனில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு ஃபெயிலியர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒன் டவுனாக மிட்சல் ஒன் டவுனாக சேஞ்ச் பண்ணாங்க. பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. நேற்று அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. 22 ரன் அடித்தார் மிட்சலும். அவரும் கொஞ்சம் நல்லா நேற்று ஆடினார். ஒரு நல்ல ஸ்கோர், ஈஸியான ஸ்கோருன்றனால ரன் ரேட்டும் கம்மியாக இருக்கனால ஈஸியாக அடித்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி வந்தார். தோனி ஒரு 3 ரன் இருக்கும்போது தான் கிரவுண்டுக்கு வந்தார். இருந்தாலும் கிரவுண்டுக்கு ஒரு நல்ல விருந்து. இது வரைக்கும் சென்னை பீச்சில் பார்க்காத தோனி பேட்டிங்கை நேற்று ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு நல்ல சீரப்பு இருந்தது. காது கிளிகளுக்கும் சவுண்டு இருந்தது. ஒரு நல்ல வரவேற்பு. தோனி ஆடுவாரான்னு இவ்வளோ நேரம் தவம் கடந்த ரசிகர்களுக்கு சென்னை பிச்சில் தோனியை பார்த்த ஒரு மகிழ்ச்சி நேற்று ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஒரு நல்ல ஒரு க்ரௌடும் இருந்தது. ஒரு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல காட்சியாக இருந்தது. நேற்று பேட்டிங்கில் ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் லோ ஸ்கோர் பண்ணார். மற்றபடி பரவாயில்ல, 3 பேரை நல்லா ஆடினாங்க. சிஎஸ்கே பேட்டிங் பொறுத்த வரைக்கும். கேகேஆர் பவுலிங் பார்த்தீங்கன்னா வைபவ் 2 விக்கெட் எடுத்தார். சுனில் நாராயண் 1 விக்கெட் எடுத்தார். 3 விக்கெட்டு தான். ரசூல் விக்கெட் எடுக்கல. மற்றவங்க எதுவுமே பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணல. அது பவுலிங் ட்ராக்காக இருந்தது. ஒரு நல்ல ஒரு பவுலிங் பிச்சில் பவுலிங் டைட் பண்ணியிருந்தால் அந்த ஸ்கோரை முடிஞ்ச அளவுக்கு கண்டெயின் பண்ணி சிஎஸ்கே விக்கெட் எடுத்துருக்கலாம். ரெகுலர் விக்கெட்டை எடுக்கல. விக்கெட்டை லூஸ் எடுக்கிறது தவறிட்டனால கேகேஆர் மேட்சை வின் பண்ண முடியல. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 140 for 3 17.4 ஓவரில் ஈஸியாக மேட்சை வின் பண்ணிவிட்டு பாயிண்ட் டேபிளில் 2 பாயிண்ட் ஆட் ஆகி 6 பாயிண்ட் ஆகுது சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே 7 விக்கெட்டில் வின் பண்ணி ஒரு 6 பாயிண்ட் எடுத்து ஒரு பாசிட்டிவான மூவ். டேபிளில் டாப் 4ல் வந்திருக்காங்க. வெல் பிளேட் சிஎஸ்கே, வெல் நாக். நேற்று ஒரு நல்ல மேட்ச்சு தான் சொல்லலாம். க்ரௌடுக்கு நல்ல விருந்து இருந்தது. 2 மேட்ச்சு கண்டினியூ பேக் டு பேக் தோத்தாலும் நேற்று மேட்ச் வின் பண்ணி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் விஆர்எஸ்ஏ 75 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.